கோதுமை பிஸ்கட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா பவுடராக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு கோதுமை தேவைப்படும். முதல்ல 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறமா மீதி 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் கலந்து விட்டுக்கோங்க. மாவு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஓவன் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணக்கூடிய ட்ரேயில் நம்ம கொஞ்சமாக ஆடியோ கோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கலாம். இந்த மாவு ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, உடனே ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரீஹீட் பண்ண ஏர் ஃபயரில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கோதுமை பிஸ்கட் ரெடி. செம்ம கிறிஸ்பியாக அண்ட் ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.